தமிழகத்தில் நடைபெற்றுள்ள பரபரப்பு சம்பவமான இந்த வங்கிக்கான பணம் கொள்ளை குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் எழில். அவரிடம் கேட்கலாம். எழில், இந்த கொள்ளை போன ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்த முடியாத கிழிந்த நோட்டுகள் என்று ஒரு தகவல் பரவி வருகிறது. அது உண்மையா? அப்படி அது கிழிந்த நோட்டுகளேயாயின் அது எதற்காக சேலத்தில் இருந்து சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கிக்கு கொண்டு வரப்பட்டது? அதாவது அந்த நோட்டுகள் பழைய நோட்டுகள் தான், ஆனால் செல்லக்கூடிய நோட்டுகள் அதாவது அது பழைய நோட்டுகள் தான், ஆனால் அதுக்கு மதிப்புமிக்க நோட்டுகள் தான். அது செல்லாத நோட்டுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது சுமார் 5,75,00,000 ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்துவிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என. அந்த அடிப்படையில் பொதுமக்களிடத்திலிருந்து வசூல் செய்யப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் தான் ரிசர்வ் வங்கிக்கு கொண்டு வரப்பட்டு, அதாவது தேசியமயமாக்கப்பட்ட சேலத்தை சுற்றி இருக்கிற ராசிபுரம், கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து வசூலிக்கப்பட்ட அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை தான் சென்னையில் இருக்கிற ரிசர்வ் வங்கியில் வைப்பதற்காக இந்த ரயிலின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போதுதான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது அவர்கள் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்திருப்பதை போல இந்த ரூபாய் நோட்டுகள் பழைய நோட்டுகள், ஆனால் செல்லக்கூடிய நோட்டுகள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். தற்போது கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ரயில் பெட்டியின் மேல்புறத்தில் அந்த கூரையின் மீது தற்பொழுது தடயவியல் அறிவியல் நிபுணர்கள் நேரடியாக ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கூரையின் மீது இருக்கிறது ஒரு கனமான தகடு. அதை எப்படி அந்த கொள்ளையர்கள் வெட்டி எடுத்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் கேஸ் வெல்டிங்கின் மூலமாக அந்த தகடை வெட்டி எடுத்தார்களா, அல்லது இரும்பு கட்டர்களின் மூலமாக அது வெட்டப்பட்டதா என்ற கோணத்தில் அவர்கள் தற்பொழுது நேரடியாக ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெட்டப்பட்ட அந்த தகடினுடைய கன அளவு எவ்வளவு, அதனுடைய விட்டம் எவ்வளவு, அதாவது 2க்கு 2 என்ற அகலத்தில் அது வெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் உள்ளே இறங்கி மேலே வருகின்ற அளவிற்கு வசதியாக அது வெட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதை வெட்டுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என தொழில்நுட்ப ரீதியாகவும் அதே போல இந்த ரயில் பெட்டியை தயாரித்த நிபுணர்களுடன் தற்பொழுது நேரடியாக அவர்கள் இந்த இடத்தில் ஆய்வு செய்து கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதே போல இவர்கள் அனைவரும் கையுறை அணிந்தபடி, அதாவது ரேகைகள் இந்த இடத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பேருடைய அந்த கைரேகைகள் இதில் பதிவாகி அது கைப்பற்றப்பட்டிருக்கிற நிலைமையில் அந்த தடயங்களும் எதுவும் அழிந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் தற்பொழுது மிக கவனமாக இந்த சோதனையில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இருந்து வெட்டப்படுகிறது என்றால் அது எவ்வளவு அகலத்துக்கு வெட்டப்படும், மேலே எத்தனை பேர் அமர்ந்து இந்த பணியை இந்த காரியத்தை செய்திருக்க முடியும். அதாவது 4 பேருடைய கைரேகை என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு கூட்டு கொலையாக இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதுவரையில் இந்த போன்ற ரயில் பார்சல் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யார், உள்ளூரில் திருட்டு சம்பவங்களில், அதாவது ரயில்களில் ராபரி அது மட்டுமல்ல வழிப்பறி, அதே போல பார்சல்களை கொள்ளையடித்த கொள்ளையர்களுடைய முழு விவரங்களையும் எடுத்து அவர்களுடைய கைரேகையும் தற்பொழுது இந்த ரயில் பெட்டியில் இருந்து கிடைத்த அந்த கைரேகையினுடைய அந்த தடயமும் ஒத்துப்போகிறதா என்ற கோணத்தில் ஒருபுறம் இந்த கைரேகை நிபுணர்களுடைய ஆய்வு நடந்து கொண்டிருக்கிற அதே நிலைமையில் தற்போது டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும், இந்த கொள்ளை சம்பவத்திற்கு நடந்ததற்கான கூறுகள், சாத்தியக்கூறுகள் என்ன என்ற கோணத்தில் தான் தற்போது இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிபுணர்கள் நேரடியாக ஸ்கேல் மூலமாக அதனுடைய விட்டம், கன அளவு என அந்த ரயில் பெட்டியினுடைய உலோக தகட்டை அவர்கள் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2 தகடுகளாக அது வெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தகடு ரயில் பெட்டிக்குள்ளாகவே கிடந்தது. அது மட்டுமல்ல, இன்னொரு தகடு வழித்தடத்தில், அதாவது சேலத்திலிருந்து எழும்பூர் வருகின்ற அந்த பாதையில் வேறு எங்காவது ரயில் நிலையத்தில் வீசி எறியப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் அவர்கள் அந்த தகட்டை கைப்பற்றுகின்ற முயற்சியிலும் ஒரு படை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக தடயவியல் நிபுணர்களுடைய சோதனை தற்பொழுது சுமார் அரை மணி நேரமாக இந்த இடத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் ஓடும் ரயிலில் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட துணிகர சம்பவம் நடந்திருக்கிறது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சேலத்தில் இருந்து சென்னைக்கு வரும் வழியில் ரயில் பெட்டியின் மேற்கூரையை உடைத்து நடந்த இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் எழில் வழங்க பார்த்தோம்.